வெப்ப அலை தாக்கம் மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்படும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பேரவையில் இன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கான மானிய கோரிக்கை நடைபெற்றது. மானிய கோரிக்கை விவாதத்தில் பதில் உரையாற்றிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தமிழகத்தில் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வெப்ப அலை பாதிப்பிற்கு தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில் மாநில பேரிடராக இந்த ஆண்டு முதல் வெப்ப அலை பாதிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார். பருவநிலை மாற்றம் காரணமாக தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்தின் முதல் 2 வாரத்தில் பெரும்பான்மையான இடங்களில் கடும் வெப்பமும் வெப்ப அலை வீச்சும் நிலவியது. இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்ப அலையின் தாக்கம் தமிழகத்தில் தென்பட தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெப்ப அலையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் மாநில பேரிடர் நிவாரண நிதி விதிமுறைகளின்படி வெப்ப அலை பாதிப்பிற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் உரிய நிவாரணம் வழங்கவும் வெப்ப அலை வீச்சினை மாநிலம் சார்ந்த பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவிப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.